இங்கே வரீங்கய்யா, சிங்கிங்கிறதுனால தங்க சொம்பால கழுவ முடியாது. கோப்புலிங்கத்துக்கு இந்த ஊரை நான் குத்தகைக்கு விட்டுருக்கேன். சொல்லுங்கய்யா, இந்த வட்டம் கோப்புலிங்கத்தை எதிர்த்து நான் நிற்கிறேன். இல்லு, என் வீட்டு குப்பையை வச்சுக்கிற கோழி கூட சண்டையில தான் சாவும். நான் போட்டிக்கிறேடி. அந்த சிவன் சக்தி ஆனவனா சரியான ஆளை கட்டட்டும். சும்மா முண்டாத. யார் முன்றதுன்னு பார்ப்போம். லாஸ்டா களத்தில் நிற்கிறது 2 பேர், கோப்புலிங்கம் புதிய பராசு. கிளர்க்கு 2 பேரையும் சீட்டில் எழுது. இங்கே யாரு கிளர்க்கு? இந்த ஆளோட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் கூத்தடிப்பேன்னு எங்களுக்கு தெரியும். நீ கோப்புலிங்கம் பேரை மட்டும் எழுது, என் பேரை நானே எழுதிக்கிறேன். ஏண்டா நந்தா, ஐயா கோயில இருக்காரு. என்னடா டப்புன்னு கையை நீட்டிட்ட? ஐயா எங்க இருந்தாலும் கேட்டேன். அடுத்த பிரசிடென்ட் யாருன்னு கோயில சீட் எழுதி போட்டு பாக்குறாங்க. சாதிக்கு 10 பேர் வந்து சத்தம் போடுறான். நம்ம சரத்துக்கு நான் மட்டும் தான் பேசணுமா? ஏன் நீ எல்லாம் ஒரு ராத்து கேட்க கூடாதா? இது கோயில சீட் எழுதி போடுறாங்களா? புறா இல்ல ஏய், நமக்கு இருக்கிற பெரிய எடுத்து பொல்லாப்பு போய் படிக்கிற வேலையை பாடுறான். ஐயா நொண்டிசாமி, நான் எதுக்காகவும் உங்ககிட்ட வேணுனதில்லை. எதையும் கேட்காமலே கொடுக்குறவன் நீ. இப்போ சொல்லு, உனக்கு நான் என்ன பண்ணணும்? கோழி எடுக்கணுமா, கெடா வெட்டணுமா, அதையும் தாண்டி வேறு ஏதாவது வேணும்னா என் சொப்படத்தில் வந்து சொல்லு, செய்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சீட்டு எங்கள் ஐயா பேருக்கு தான் விழணும். இந்த தடவையும் எங்கள் ஐயா தான் தலைவர் ஆகணும். அப்படித்தான். நான் கூட ஏதோ குடும்பத்துக்காண்டி கும்புறேன்னு நினைச்சிட்டேன். உங்க ஒய்யாக்காக வேணது போதும். முதல்ல பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடு. நான் கந்தர்வ கோட்டை போனியா, முந்திரி வாங்க. எனக்கு வேலை இருக்கு. வேலை பாக்குற வேலையா இது? இந்த புடி எப்ப பாரு ஐயா ஐயான்னு என்னதான் பொழப்போ. சாமி இவ்வளோ மன்னிச்சு விட்டு ஒரு கட்ட தெரியாம பேசிவிட்டா. சாமி எப்படியாவது எங்க ஐயாவை ஜெயிக்க வச்சிரு. நான் என் பையனுக்கு மொட்டை எடுத்து. சாமி எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்க அப்பா வேணா மொட்டை அடிப்பாரு. நான் இன்னும் சொல்லக்கூடாது. சாமி மட்டும் இல்ல, நம்ம முப்பாட்டனா நீயும் என்னப்பா சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? இவன் தாத்தன் என் ஜீலியை பிடிச்சிக்கிட்டு போடவே தெரியவான். இவன் என்னடான்னாக்கா மோடி காசு வாங்க கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிறான். எழுதுறான் என்ன தான் எழுதுறாங்கிறது தெரியல. வாட்ஸ்அப்பு காலத்தில் போய் லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறாண்டி. செலவுக்கு வச்சுக்க. முதல்ல ஆக வேண்டிய காரியத்தை பாரு. ஆக்சிடென்ட்டு அது என்னன்னு கிடக்கூடாது. சீக்கிரமா எடுங்க. ஐயா வந்தோம் மாலை ஓட்டான். காசு கொடுக்குறியா? இங்கே எலெக்ஷன் நடக்குது, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு. நமக்கு தான் போட்டியே இல்லையா? ஐயா ஆகட்டா, நானே பேசலான்னு இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி கருங்கலி மேலே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ 3வது பிரசிடண்ட் ஆக போகிறேன். நாமினேஷனுக்கு முதல்ல நீ வேற நிலைமை தெரியாமல் பேசிக்கிட்டு. இப்போதான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்துச்சு. உன் பஞ்சாயத்தை ரிசர்வாக மாற்றிட்டாங்க. இனிமே உன் பஞ்சாயத்துல ஒரு எஸ்சி கேண்டிடேட் தான் நிற்க முடியும். என்ன பண்ண போற? மாவட்டம் இது எதுவும் மாற்ற முடியாதா? நாளையா மந்திரி நினைச்சாலும் மாற்ற முடியாது. இதெல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ற கூத்து. ஏன் கேட்குற? இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ. என்ன மாவட்டம் அநியாயமா இருக்கு? இத்தனை ஊர்ல ஏன் என் பஞ்சாயத்தை மட்டும் ரிசர்வ் ஆக்கணும்? என்ன திட்டம் போட்டு
அதெல்லாம் இல்லையா, இந்த தலித்துகளை முன்னேற்றுறோம் முட்டு கொடுக்குறோன்னு சொல்லி மாவட்டத்துக்கு 10-15 பஞ்சாயத்தை மாற்றுவானுங்கல்ல, அதில் இழவு ஓம் பஞ்சாயத்து மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாதுயா. ஏன் மாத்த முடியாது? நம்ம பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் பண்ண மாதிரி என் ஊர்ல எலெக்ஷனை பாக்கெட் பண்ண வைக்கிறேன். பண்ணுவேன். இந்த பஸ்ஸை கொளுத்துறது பாய்காட் பண்றதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடினா ஓகேயா. இப்ப ஏகப்பட்ட மீடியா வந்துருச்சு. அதுக்கு மேல இவங்கள கொம்பு செய்வதுக்கு 5-6 கட்சி வந்துருச்சு. இவங்களா எதிர்த்து நெல்லு எமன வெல்லு கிழிச்சு தொங்க உடனே கோவிட் தெரியுறாங்க. உன் ஊரு பொது பஞ்சாயத்தா மாறுற வரைக்கும் நீ கொஞ்சம் அடக்கிட்டு தான் இருக்கணும். புரியுதா உனக்கு? என் நாற்காலியை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஊழல் கேஸ்ல உள்ள போறவங்க சிஎம் சேர்ல ஒரு பொம்மையை உட்கார வச்சுட்டு போறாங்கல்ல, அந்த மாதிரி என் சேருக்கும் ஒரு பொம்மையை நான் பிடிக்கிறேன். தலித் தான் ரிசர்வா. நாற்காலியில் உட்கார வச்சா அவங்க நம்மள மாதிரி ஆயிடுவாங்களா? அப்போ எஸ்சி அந்த ஊருக்கு பிரசிடண்டா சொத்தையா? ஏய், இது என் பதவி, என் பஞ்சாயத்து. எவன் பதவிக்கு வந்தாலும் நான் சொல்ல தான் நடக்கும். நீங்கள் செவனே நிறுத்து தொலைங்கய்யா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இனி முறுக்க முடியாது டேய், போய் மீசி எடுத்துரு. ஏய், புரியா அந்த கர்மத்தை புரியா? இளவுக்கு வந்தது நல்லா தான் போச்சு. இங்கேயே ஒரு அடிமையை செலக்ட் பண்ணிட வேண்டியதான். ஆமாம் தலைவரா. ம். ஏய் குல்பான, ஏய் இந்த அடிமையை மறந்துட்டுமே, எந்த கருமத்திட்டாலும் கையெழுத்து போடுவான். கோயிலுக்குள்ள எதுவுமே வர மாட்டான். ஊருக்கு என்ன, இந்த உலகத்துக்கே இவனை பிரசிடண்ட் ஆக்கலாம். ரொம்ப நேரமா இங்கேயே இருக்க. எங்க அப்பனுக்கு பை நிரம்பி இருக்கும். ஒரு 8 போய் பார்த்துட்டு வாடா. இல்லைங்கய்யா, தூக்கத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வாடா. போடா சொல்றேன்ல. சரிங்க. இவனை பிரசிடண்ட் ஆகிட்டு வீட்டில் எங்கள் அப்பனுக்கு எவன் ஆள்றது தொடக்கிறது. என்ன பெரியாத்தா, ஐயா வீட்டுக்கு அவசரமா போயிட்டு இருக்கேன், சொல்லு. செத்தது மாதிரி தெரியலடா, பிள்ளைல கொண்டது மாதிரி கொண்டு போட்டாங்க. போய் போயிடுங்க பிள்ளைய அறுத்தாலும் இந்த புள்ள போய் போலீஸ்ல சொல்லுடா. குறுக்கச்சி மாதிரி பேசாத. ஐயாவுக்கு போய் நம்பிச்சான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி எத்தனை பேரா பழி கொடுக்க போறோம். ஐயோ ஏயா, இது சுத்தமே பண்ணிடு. ஐயா இவன் அடிமை இல்லை, கொத்த அடிமை. கரெக்டா இருப்பான். டேய் பண்ணிரு. டேய் வாடா. ஐயா வாடா என் அரசியல் வாரிசு. குமாரசாமி இப்படிக்கு வணங்க முடியும். இருங்க ஒரு நிமிஷம். டேய் உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா? ஐயா என் மருமவனை பாத்தியாடா? இனிமே இந்த ஊருக்கு நான் பிரசிடண்ட் இல்லை. ஐயோ ஐயா என்னையா சொல்றிய? உங்களில் ஒருத்தன் பிரசிடண்ட் ஆகணும் தானே அன்னைக்கு அவன் சத்தம் போட்டான். அவனை புதைச்சிடலாம், அவன் நினைப்ப. அதனால இந்த ஊரில் இந்த தடவை உங்களில் ஒருத்தன் தான் பிரசிடண்ட். பாத்திய தலைவர் பாலிட்டிக்ஸா? அதுக்கு பன்னீர் சரியா இருப்பான். ஐயா எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அவன் ஆத்மா சாந்தி அடையணும்டா. ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்காக தான் அவன் என்கிட்ட பேசினா. அதுக்கு இல்லையா, நான் எப்படி? சுக்ரது சார் அடிக்குது. விடு விடு. கிளர்க்கு, என்னைக்கு நாமினேஷனு? 7ஆம் தேதி. 7ஆம் தேதி உங்கள் வீட்டில் ரெடியாரு. நான் வந்து கூட்டு போகிறேன். சரிதானையா? மீசை பழைய தேவாரம் மாதிரி இருக்கு. ஐயா அடைக்க கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. வணக்கம்யா.
வந்துடுறேன், 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா. ஐயா 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 ஐயா. யோ மாமா, எங்கேயா இருக்க? நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கடை பக்கம் வரலாம்ல மாமா? இன்னைக்கு கூட ஒரு கார்காரன் 100 ரூபாய் ஏமாத்திட்டாயா. எனக்கு மண்டெல்லாம் காயுது. அடையாண்டி நானும் மண்டை காஞ்சி தான் நிற்கிறேன். ஐயா என்ன பிரசிடண்ட் எலெக்ஷனில் நிற்க சொல்கிறாரு. என்னையா சொல்ற? பிரசிடென்ட்டுக்கா? ஆனா அன்னைக்கு பன்னீர் பெரியப்பாவை தானே நிற்க வைக்கிறதா பேசிக்கிட்டாங்க. அப்படிதான் நானும் நினச்சேன். ஐயா தான் எலெக்ஷனில் நில்றாங்கிறாரு. ஏதோ பேப்பரை காட்டி கையெழுத்து போடுறாங்கிறாரு. நான் அதெல்லாம் முடியாதுன்ட்டேன். லூசாயா நீ? நான் லூஸ் இல்லை, நீ தான் லூஸு. ஐயா இருக்கிறது எவ்வளோ பெரிய இடம், அந்த இடத்துக்கு நானா? கேட்கவே கேவலமா இல்லை? யோ, உங்க ஐயா ஒன்னும் அவர் சீட்டை உனக்கு தூக்கி கொடுக்கல சரியா? நம்ம ஊரு ரிசர்வா மாறிடுச்சாமா. அதான்யா நம்ம தலையாரி செல்லம் சொன்னாரு. நீ நில்லு மாமா. நீ வைடி. ஐயா தான் குழப்பறான்னு நினைச்சேன். நீ அதை விட குழப்பற. யோ 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 மாமா, பிரசிடண்ட் பதவிக்கு நிற்க சொல்றீங்க, கேட்க பயம் மாட்டேங்கிறான். அவன் ஊன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கா, நான் உஷாராக இருப்பேன். அவன் வேணான்னு சொன்னான் பார்த்தியா, அவன் தான் வேணும். அடிமையை செலக்ஷன் படத்தில் அப்படியா? ஏய் குல்பானே, ஐயா வாடா. நாமினேஷனில் கழுத்து போடு. ஐயா, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கியா? அதுக்கு நான் உன் ஜாதிக்கு மாறிக்கவா? சேர்த்துக்கிறியா? வாடா கிறுக்கு போல. பஞ்சாயத்து நாமினேஷன் பண்ண வந்திருக்கவங்க எங்க பாருங்க? எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? வாங்கப்பா சீக்கிரம். ரியல் எஸ்டேட் வருது. ஆமாய்யா. வாங்க மாப்பிள, நானே சொல்லணும் தான் நினைச்சேன். இறங்குடா. கருப்பை கார்ல வர. நீங்க அவனை என் கூட உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினீங்க, நான் இவனை உங்க கூட நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறேன். அம்பிட்டுதான். சந்தோஷம் தானே? ஏய் குல்பானே, போடா. மாப்பிள, நீ ஏடிக்கு பூட்டி பண்றதுக்கு இது வீட்டு விசேஷம் இல்லை, எலெக்ஷனு. கோயில சீட் எனக்கு தான் விட்டாங்க. அப்ப நீங்க நிக்க வேண்டியது தானே? அப்புறம் ஏன் இடத்துல இருக்கு சொன்ன? இப்ப இப்படி மாத்தி பேசுற? நம்ம சாதிக்காரனுக்கு நான் சுத்தவனியா? இங்க பாருங்க, பஞ்சாயத்து ரிசர்வ் ஆயிடுச்சு. உங்க ஐயாவுக்கு பை தூக்குறவனை நீங்க நிறுத்துறிய, எங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவனை நான் நிறுத்துறேன். ஆமா, உன்னை கூட்டியாந்தது எதுக்குன்னு தெரியுமா? நான் என்னதை கண்டேன்? நான் பாட்டுக்கு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கருப்பியா வந்து காரில் ஏறானா மாட்டேன் நான் சொல்ல முடியும். உன்னை பிரசிடண்ட் எலெக்ஷன் நிற்க வைக்க போறாங்கயா. புறான என்னையெல்லாம் ஓட்டு போடவே ஒரு பயிலும் கூப்பிட மாட்டான். எப்போ காமெடி பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? நானும் காமெடி தான் நினச்சேன். அதான் சொல்லுவாங்களே, அதாயா. அது என்னையா? என்னது? இந்த வண்டியில் பெட்ரோலாம் நின்று போச்சுன்னா சொல்லுவாங்களே, ரிசர்வ் அதாகி போச்சாயா நம்ம ஊரு. அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல ஐயாலாம் நிற்க முடியாதான். அம்மா ஆளுகளை யாராவது ஒருத்தர் தான் நிற்க முடியுமா? அதனால எங்க ஐயா என்ன நிப்பாட்டுறாரு, உங்க ஐயா ஒன்ன நிப்பாட்டுறாரு. இப்போ போட்டியே நம்ம 2 பேருக்குங்க. அப்படின்னா நம்ம 2 பேரும் தானே அடிச்சுக்கணும். அவங்க ஏன் அடிச்சுட்டு கிடக்காங்க? சொல்றேன் வேணாடா. இப்ப எனக்கு என்ன மரியாதை? இப்ப முடிவு என்ன சொல்ற மாப்பிள? வீம்பு பண்ணி பார்க்க போறியா? வீம்பு நான் பண்ணல மாமா. பெருமைக்காக நல்லா இருந்த பல்ல உடைச்சிட்டு தங்க பல்லு கட்டினவன் என் தாத்தன். அந்த பெருமையை நான் எதிர்பார்ப்பேனா இல்லையா? இப்போ என்ன மாப்பிள, நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதானே? ஐயோ மாமா, இதுக்கு எதுக்கு மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியா? ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிறதும் கோழிக்கறிக்கு கூடிக்கிறதும் தானே நம்ம உரமுறை. குளத்து கான்ட்ராக்டை மட்டும் கொடுங்க. என்னைக்குமே இந்த ஊருக்கு நீங்க தான் பிரசிடண்ட். நீங்க யாரை நிறுத்துறீங்களோ அவன் தான் பிரசிடண்ட். கான்ட்ராக்டை மறந்துடாதீங்க மாமா. சரி மாப்பிள. டேய் கருப்பா, அதாடா பிரசிடண்ட். பதவி வந்தோடனே நம்ம ஆளுகளை மறந்துடாதா? ஐயா வந்துட்டே கூல்பானே, நீ போய் மாட்ட மீடா போடா. இந்த ரியல் எஸ்டேட்காரனுக்கு என்ன மூளை பார்த்தீங்களா? கருப்பனை கூட்டு வந்து கான்ட்ராக்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் ஒரு பொழப்பு.
எந்த ஜென்மத்தையும் திருந்தவே திருந்தாது. உனக்கெல்லாம் இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குமா என்ன? ஏய், இப்போ எதுக்கு நீ எரிஞ்சு விடுகிற? நீ சொன்னப்போ கூட ஏதோ பேராசையில் சொல்கிறேன்னு நினச்சேன். ஆனால் ஐயா 1க்கு 2 தடவை சொன்னப்போ ஏதோ நல்லது இருக்கும்னு நினச்சி கையெழுத்து போட்டேன். என்ன மாமா சொல்ற? நிசமாவா? பிரசிடண்ட் பதவிக்கு கையெழுத்து போட்டேன். உண்மையாதான் சொல்றியா? ஐயோ, அது எப்பேற்பட்ட பதவின்னு உனக்கு தெரியுமாயா? அதெல்லாம் தெரியாது. ஐயா போட சொன்னாரு, போட்டேன். மாமா, என்ன செல்வி பகல்ல படம் வருது? ரொம்ப கொட்டு புரியாதடி, என் குழந்தை தாங்க மாட்டாரு. மாமா நில்லு. இந்த குளத்துலயா போவ? ஏன் இந்த கையிலுக்கு என்ன குறைச்சா? எப்பவும் போற மாதிரி போக முடியுமா? அதுக்காக கிரீடம் ஒன்று வச்சுக்கவா? கிழிச்சு இப்ப இதை கட்டுறியா இல்லையா? ஏய், என்ன பிரசிடண்ட கை வாங்குற? இந்தியாவுக்கு பிரசிடண்ட் தான் முத குடிமானா, இந்த ஊருக்கு நீதான் என் முத குடிமா. இந்தா குடி, கட்டு கட்டுன்னு சொல்றேன்ல. சொன்ன கேள். மாமா ஆடாம நில்லு மாமா. குடு குடு. ஐயோ, கேட்க மாட்டான். இப்ப பாரு கண்ணாடியில எப்படி இருக்கேன்னு. எல்லாம் பார்த்தா சிரிக்க போறாங்க. எனக்கே சிரிப்பு வருது. யாரு வேலைக்கு போற? இங்க என்ன பண்றீங்க? என்ன மாப்ள, மேக்கப்லாம் தூக்கலா இருக்கு. பவுடர் அள்ளி அப்பிட்டாமா. மாமா நல்லா தான் இருக்கு. என்ன கேட்டியா? இப்போ ஓகே மாமா? வெள்ளக்கார மாதிரி இருக்க மாப்ள. பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. மகாராசனா இருங்க. அண்ணமோனே, உன்னை தூக்கிட்டே ஊர்வலமா போறேன். நடந்தா போறது. ஏய் மாமா, இறக்கு. மாமா, நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இறக்கு மாமா. ஆடு செத்தா தூக்கு, மனுஷன் தூக்கிட்டு இறக்கி விடு. இறக்கி விடு. அப்பாவை யார் வெடிக்கிறா தங்கம்? ஏய் மாமா, அடி வாங்க போறவா? இறக்கி விடு. பயப்படுறான்ல. மாப்ள மெல்ல இறக்கு, இறக்கு. என்ன கூட வந்துட்டு போறீங்கன்னா போங்க, போய் வேலையை பாருங்க. இத்தனை நாள் வண்டியிலேயே போனேன், எப்போதும் போல நடந்தே போறேன். அண்ணே, நானே ஆஃபீஸுக்கு போய்க்கிறேன், நீங்க யாரும் வர வேணாம். அத்தாச்சே, நீ 100 நாள் வேலைக்கு போலையா? கிளம்பு, எல்லாம் போங்க. என்ன வாயில வெத்தலை போங்க போங்கன்னு சொல்றான்ல. யாரும் வர வேணாம். தலைவர் அவரை பார்க்க தான்டா போறேன். கூட தண்ணி வேஸ்டா போகுது. நீலி, கொலாவை அடைக்க மாட்டா பையனை போட்டு விட்டுறோம் பாரு. இழுத்துட்டு இருக்கிறா. இப்ப என்ன ஆட்டம்? வெள்ளாட்டி கட்டினதுக்காக என் பிரச்சனை வெட்டி கொண்டாங்க. என் பேர பிள்ளைத்துல வருஷம் கழிச்சு வெள்ளாட்டி கட்டிட்டு இது வரேன் சுத்தி கழிக்க. கணக்கு திருஷ்டியா? இதெல்லாம் நான் தானே சுத்திருக்கேன். என் பேரனுக்கு நான் சுத்துறேன். வெள்ள கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி பாட்டு சுத்து. வயிற்று தாங்க கீழே விட போறேன். குனிஞ்சதெல்லாம் போத முடியே. நம்ம கோப்பலிங்க தான் மாறிட்டாராம்ல. அப்புறம் என்னடி வேலை பார்த்துக்கிட்டு நம்ம கூல் பண்ண தானே பிரசிடண்ட். வாங்கடி போலாம். எதிர்நீச்சல் பார்க்கலாம்டி. விரைவில் ஆண்களுக்கும் உரிமை தொகை. ஐயா தோற இங்க பாரியா. வணக்கண்ணா, ஐயா பக்கம் தான் ஆஃபீஸ் போகிறேன், வரையலா? ஓ, அப்புறம் வரையலா? நான் போய் ஆஃபீஸில் இருக்கேன். நீங்கள் பொறுமையாக வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு காசு. உட்காந்தா இருக்கையா உங்க எல்லாருக்கும் ஆப்ஷன் தான். வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம், உட்கார்ந்தா இருப்போம். கையெழுத்து போட்டு காசு வாங்கி
டீயே வாங்கிட்டு வாடா. எது? நானும் உங்களோட 100 நாள் வேலை பார்த்தோம்டா. ஐயாவை ஏமாற்றமா என்ன ஏமாற்ற முடியாது. ஆலங்குளத்தை தூர்வாரணும், அள்ளிக்குளத்தை தூர்வாரணும், ஊர்ல ஒரு சீம கருவை இருக்கக்கூடாது. இப்படி பல யோசனைல போயிட்டு இருக்கேன். மொட்டை பையன் மோடியை தாண்டி பேசுறான். நீங்க ஆனா உட்காந்து ஒய்யாரமா பேசிட்டு இருக்கீங்க. போங்க எல்லாரும் எந்திரிச்சு வேலையை பாருங்க. வேலைக்கு போனாதான் காசு சொல்லிவிட்டேன். ஆமா என்னடி இது முழு பணம் இந்த போடுறான். இட்டா எம்எல்ஏ ஆயிரம் போல இருக்க. இதோட 15 போனு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பேரை என் போன்ல சேவ் பண்றதே தப்பு நினைக்கிறவனா. கட்டுன கைலியோட நாமினேஷன் பண்ண வந்த பையா இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து நிக்கிறான். உங்க கூட நின்னா உடம்பு பங்காளின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இரியா. ஆபீஸ்ல கிடக்குறவங்க குடும்ப சேர்ல அந்த பையில கொண்டு உட்கார வைக்க போறீங்களா? போடா அவன் ஒரு ஆணு பேசிக்கிட்டு. எங்க உங்க அப்பனை காணோம்? நல்ல வேலை இப்போ பார்க்கல. இல்லை பூட்டின ஆஃபீஸை காவ காக்குறேன்னு கேள்வி பண்ணியிருப்பா. என்ன ஐயா பைக்கில் வர்றாரு? வணக்கம் பத்தியில வைசியா. வணக்கம். என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் 8 மணிக்கே வந்துட்டேன். நீங்க தான் ஏன் லேட்டு? கிளர்க்குக்கு 18 போன் அடிச்சிட்டேன். வழியிலே இல்லை. சரி வாங்க போலாம். வாங்க. ஐயா முருகா. ஐயா இது நான் வரைக்கும் இந்த ஆஃபீஸ்குள்ளே போனதே இல்லை. இதான் முதல் தடவை. அதுவும் ஐயா புண்ணியத்தில். வாங்க போலாம். வாங்க. என்னடா சொல்ற? ஊருகிட்ட போயல சரி ஆள் அனுப்புறேன். என்னங்கய்யா? மேலே வாமட உடஞ்சி தண்ணியெல்லாம் வாரிக்குள்ள போகுதான். உரம்போட வயக்காடுறா. ஒரு ரெண்டு பார்த்துட்டு வாப்போ. இங்க நல்லது கிட்ட என்ன நான் பார்த்துக்கிறேன். அங்க என்ன ஏதுன்னு நீ தானே பார்க்கணும். ஆமாங்கய்யா அங்க ஒரு வயலுக்கும் தெரியாது. நான் தான் பார்க்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். ஐயா நீங்க இங்கே இருங்க. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். எப்படியா சாரு நேரா சேருக்கு வராரு. வராத போன பேசி அவனை வயக்காட்டுக்கு அனுப்புனீங்க பாருங்க. நீங்க அரசியல் சாணக்கியம் தலைவரே. ஊர்க்காரவளுக்கும் பிள்ளைங்களுக்கும் வணக்கம். பிரசிடண்ட் சி இங்கே இருப்பார். என்ன பிரசிடண்ட் ஆக்கின பிரசிடண்ட் ஐயாக்கும் வணக்கம். எனக்கு கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை.
தப்பாக பேசினா கோச்சுக்காதீங்க. ஒரு தடவை காசை திருடி எங்கள் அப்பாட்ட மாட்டிக்கிட்டேன். போதுங்கிற மனசு தான் வசதி, வேணுங்கிற எண்ணம் தான் வறுமைன்னு எங்கள் அப்பா சின்ன வயசில் சூடு போட்டு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே நெஞ்சுக்குள்ளே நிற்கிது. அதனால் லஞ்சம் ஊழல்னு எந்த தப்பும் பண்ண மாட்டேன். 6 காசுக்கும் ஆசைப்பட மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் உதவி ஒத்தாசையாக இருப்பேன். நல்லது பண்ணு. ஜெயன். அப்பா கிடைக்கிட்டப்பா. சூப்பர் மாமா. யோ நீ இப்படிலாம் கூட பேசுவியா என் தங்கம்? அப்பா கடைசியில ஜெயகின் சொன்ன பாத்தியா, அட்டகாசம்பா. யாருப்பா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? நான் எத்தனை தடவை டிவியில் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி நினைச்சடா உங்க அப்பனை. புத்திசாலிடா. வெள்ளை சட்டையில கூடி நல்லா தாண்டா இருக்க நீயே. என் கல்யாணத்துக்கு எடுத்ததுயா. நான் வழி விடுண்ணா, அண்ணா வழி விடுண்ணா. இப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவர் கொடியேற்றி வைப்பார். போவனா அங்க பாரு எங்க அப்பாவை. எவன் வெளியே எடுத்தானே என் கௌரவத்தை நான் விட முடியாது. ஆர்டர். பூந்தொடப்பம் தென்னந்தொடப்பம் தொடப்பம் தொடப்பம் தொடப்பம். அழகா ஏயா பள்ளிக்கூடம் போகாம இங்க உட்காந்துருக்குற? உன்னதான் நான் கேட்குறேன். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. ஏன்யா என்னாச்சு? எல்லாம் எனக்கு கிண்டல் பண்றாங்க. பள்ளிக்கூடம் போலனா இன்னும் கேவலமா கிண்டல் பண்ணுவாங்க. விடுமா, அப்பா கொடியேத்தல. பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? நான் வரல. சொல்லிட்டே இருக்கேன். நான் பள்ளியில வெச்சேன்னு வெச்சுக்கோ. அப்படியே அப்பா கூட தப்பாம கொடுக்குது. பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போற. இவரு அடிக்காதமா. நான் வீட்லயே இருக்கேன். படிச்சாதான் நான் மரியாதை. உங்க அப்பா படிச்சிருந்தா இப்பலாம் அசிங்கப்படுத்திருப்பாங்களா? ஓட்டேன்னு வெச்சுக்கோ. நான் மட்டும் அடிக்கிறேன். அப்பா கொடியேத்த சொல்ல வேண்டியது தானே. வந்தால் வரட்டும். கம்பியை காய வச்சு குண்டியில் இழுக்கிறேன். முதுகெலும் இல்லாத ஜென்மம். நீ தானே என்ன காலையில அடி வாங்க வச்ச. உன்னை என்ன பண்றேன் பாரு. சாவு சாவு செத்து போ.
நீ கொடியேற்றுற நாள்லேருந்து ஒரு மாதிரியாக தான்டா இருக்க. இல்லையா ஆத்தாவுக்கு முடியல, அதான் இங்கே இருக்க வேண்டியது. அங்கே எங்கள் அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, யார் பார்க்குறது? அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார்ல. சரி முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேரு, எங்கள் ஆத்தால பார்த்துக்க. போகலாம். சொன்னதால இந்த அளவுக்குலாம் நிற்க வேண்டியிருக்கு. ஆக வேண்டியதை பாருங்க. ஆத்தா நினைவு வாங்க உள்ள உள்ள தூக்கிட்டு எங்க இடத்துக்கு வரீங்க? உள்ள அண்ணே அண்ணே மழை பெய்யுது முடிஞ்சோடனே அண்ணே மழை ஏன் உள்ள வரக்கூடாது தெரியாதா? வெளியே போங்கடாங்கற. பிரசன்ட் ஆயிட்டா சாதி சமுதாயத்தை மாத்திங்களா? மழை பெய்யுது. வெளியே போங்கடா. போங்கடா. வெளியே போடா. நாங்க எப்போவாச்சும் உங்க சூடாட்டுக்குள்ள வந்திருக்கோமா? ஆத்தா நினைவு மழை விட்டோடனே போயிடுவோங்க. அண்ணே போங்கடா. என்னண்ணே விட மாட்டாங்க. எவ்வளவு தூரம் பாத்தீங்களா? யாரு விட்டடா? எங்க சுடுகாடுறா? அங்கே நிக்கிறேன். ஒருத்தன் கால உள்ள போடக்கூடாது. உங்க இடம் எங்க இருக்கு? 5 அடி தள்ளி இருக்கு. அங்க போங்கடா. அங்க போய் போயிட்டு போங்கடா. உங்களோட சுடுகாடு மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கியா? இந்த விஷயம் மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. நாங்க வரலனா இங்கே எரிச்சிருப்பீல்ல? இங்க வந்து நல்லதா போச்சியா? இங்க இருக்கடா. மழை விட்டது உங்க இடத்துல கொண்டு எரிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். இல்ல அங்கேயே நிக்கணும். இருக்காது. கொளுத்தி கூட கொளுத்தி. நாம எங்க எரிச்சோம்னா அவங்க என்ன கண்டா பிடிக்க போறாங்க? சாவ கூட விட மாட்டேங்கிறாங்க. இவங்க பேச்ச நாம கேட்கணுமா? உள்ள எரிச்சிட்டு சாம்பலை வெளியே கொட்டிடுவோம். கொஞ்சம் பொறுங்க, நான் பிரசிடண்ட் ஐயாட்ட கேட்டு வந்துடுறேன். ஊருக்கு நீதான் ஏன் பிரசிடண்ட்? அவர்கிட்ட போய் உத்தரவு கேட்கணும். ஆமா அதை வந்து குடிங்கிறல்ல. ஒரு சாவுனால பல சாவு விழுந்துடக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சா? ஆமா ஐயாட்ட கேட்டா சரின்னு தான் சொல்லுவாரு. நான் போய் கேட்டு உடனே வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கே இருங்க. ஐயா 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 என்னடா? ஐயா ஆத்தா தூக்கினது இந்த மழை நிக்கலையா? அதுக்கு அதான் உங்க சுடுகாட்டில் எரிச்சுக்கலாம்னு. விவசாய கட்டவனே என்னடா பேசுற? அவளை அந்த சுடுகாட்டில் எரிச்சா என்ன கொண்டு போய் எந்த சுடுகாட்டில் எரிக்கிறதா? சனிய உனக்கு ஒரு சாகு வர மாட்டேங்குது. இங்கே பாரா, மழை நிற்கிற வரையும் வெயிட் பண்ணி அப்புறம் எரிங்க. இப்படி கேட்டது ஊருக்காரங்க தெரிஞ்சு உடனே எரிச்சிருவாங்க. போட. ஐயா இல்லையா சொல்கிறேன்ல. ஐயா நம்பிதான் வந்தேன். சுடுகாட்டிலேருந்து நேரம் வந்துட்டான். ஐயா